குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு திங்கட்கிழமை நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், மார்க்கெட்டுக்கு எங்கே சப்போர்ட்டு எங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஃப்ரைடே வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். அப்படி செக் பண்ணி பார்த்தா டவ் 30 120 பாயிண்ட் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. S&P 41 பாயிண்ட் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் கம்போசிட் 207 பாயிண்ட் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எல்லா இதுவுமே மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. எனக்கு இந்த 3 பேர் இந்த யூஎஸ் மார்க்கெட் இண்டெக்ஸ் எப்படி முடிகிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு ஒரு கேப் அப் ஒரு கேப் டவுன் அப்படின்ற மாதிரி நம்ம எப்போவுமே இதை வச்சு தான் ப்ரிடிக்ட் பண்ணுவோம். SGX நிஃப்டி எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்கு லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒரு 53 பாயிண்ட் ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு. 23,255. நம்மளது முடிஞ்சது 23,151. ஸோ ஒரு 52 பாயிண்ட் இப்போதைக்கு ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்கிற நிலவரம்லாம் பார்த்தா இந்த 52 பாயிண்ட் ப்ளஸில் அது ஓப்பன் ஆகுமான்றதே டவுட்டாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் இருக்குது இன்றைக்கி வரையும் நிலவரம். நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது மணி இப்போ 12. இன்ன வரையும் யூஎஸ், ஈரான், இஸ்ரேல் இந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அமெரிக்கா என்னடானா ஈரானுடைய உயிர் நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் ஏற்றுமதி பண்ணக்கூடிய இடத்துலையே குண்டா போடுறான். அடுத்த செகண்ட்லேயே குவைத் ஏர்போர்ட் மேலே ஈரான் குண்டு போடுறான். அடுத்த பக்கம் ஈரான் இஸ்ரேல் ஈரான் பப்ளிக் பிளேஸில் குண்டை போடுது. அதுக்கப்புறம் ஈரான் அந்த இஸ்ரேலோட தலைநகரத்தில் குண்டு போடுது. இன்ன வரையும் குண்டு போட்டு விளையாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பாவம் அது பதுங்கு குழியிலையும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அண்டர் கிரவுண்ட்லேயும் போய் டென்ட்டு தற்காலிக குடிசை மாதிரி டென்ட்டில் போட்டு இந்த ஒரு நாய் பயந்து ஒரு இடத்துல ஒதுங்குமே அந்த மாதிரி நிலைமைக்கு இருக்குது. ஆனால் இவங்க 2-3 பேரும் குண்டு போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. 6 அறிவு படித்த மனுஷன் சொல்கிறான். 6 அறிவு படித்த மனுஷன் பண்ணுற வேலையாக இதெல்லாம் எங்கே போதோ தெரில. உலகம் கண்டிப்பாக இது பெரிய லெவலில் போகும் தான் எனக்கு தோணுது. இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த எல்பிஜியில் அடி வாங்கிட்டுருக்கோம். இது இன்னும் ஒரு கண்டினியூஸாக ஒரு 10-12 நாள் போச்சுன்னா இன்னும் பெரிய லெவலில் அடி வாங்க. பாருங்கள், க்ரூட் ஆயில் 99, மறுபடியும் அது 100 கிட்டே வந்துடுச்சு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் எவ்வளோ இல்லை ட்ரேட் ஆகுதுன்னு தெரில. இவனே இங்கே 100 இருக்கும்போது அவங்களாம் அதிகமாக தான் இருப்பான். அப்போது இந்த 55 பாயிண்ட்டு கேப் அப் அப்படின்றது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் நாளைக்கு மார்க்கெட்டில் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து கணிப்பாக இருக்குது. அப்போ நாளைக்கு நம்ம மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருக்கும். ஒரு 100-120 பாயிண்ட்டு கிட்ட கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன தான் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு ட்ரேட் ஆனாலும் அவன் நெகட்டிவில் தான் வரப்போகிறான். என்ன தான் ஏஷியன் மார்க்கெட் நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆனாலும் அதுவும் நெகட்டிவில் தான் வரப்போகுது. போதுமே இந்த 2 சிம்பிள். இவனுங்க 2 பேர் இந்த சிம்பிள் நமக்கு இப்போ நடக்கிற இந்த வார வச்சு நம்ம சொல்லிடலாம். இதுக்கு இவனுங்க ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆனால் தான் அது சொல்லணுமா என்ன? நடக்கிற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு அகைன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கிறது தெளிவாக தெரியுது. இன்ன வரையும் குண்டு போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒரு எண்டு இல்லை. கண்டிப்பாக இது பெரிய லெவல் சீரழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. உலக நாடுகள்லாம் நல்லா குண்டு போட்டு விளையாடிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஐநான்னு ஒன்று இருக்குது, அது என்னத்துக்கு தான் இருக்குன்னே தெரில. நீ தப்பு பண்ணுறடான்னு தைரியமாக சொல்கிறதுக்கு இந்த ஐநாக்கு கூட தைரியம் கிடையாது. நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐநாக்கு கூட அந்த தைரியம் கிடையாது. அந்த மாதிரி இருக்குது உலக நிலவரம். அப்போது பணம் படைச்சவன் எது பண்ணாலுமே தப்பே கிடையாது. அதுதான் இதுக்கு உள்ள உண்மையான அர்த்தம். இது இப்படியே பேசினா அரசியல் தான் ஆகும். நானும் இப்படி விட்டால் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். சரி, அதனால் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருக்கும். இது சென்செக்ஸில் 74,646 வெயிட்டட் ஆவரேஜில் 563 இங்கே காட்டுது. ஓகேங்களா?
ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். அப்படி கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் 74,416. இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக உடைச்சானா, ஸ்ட்ராங்காக உடைச்சது மீன்ஸ் இந்த சப்போர்ட்டு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இப்படி வரணும், ஒரு ரெட் கேண்டில் வரணும். அப்படி வந்தால் அகைன் இந்த சப்போர்ட்டை நோக்கி தான் அந்த மார்க்கெட் வரும். இது பல தடவை போன வாட்டி கூட நடந்தது. இந்த இடம் சொன்னேன், இதில் தான் நாங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணோன்னு. அப்போது அதே சினாரியோ தான் இங்கேயே நடக்க போகுது. அப்போ அடுத்த சப்போர்ட்டு இங்கே தான் இருக்குது 74,120. இதையும் உடைச்சானா 73,926. இது வரையும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நாளைக்கு இன்னும் கலவரம் பெரிய லெவலில் ஆகுதுன்னா 73,733 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 1,500 பாயிண்ட்டுக்கு கீழே சென்செக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் ஓப்பனிங்கெல்லாம் சான்ஸ் இல்லை என்னை பொறுத்த வரையும். கண்டிப்பாக கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை நம்ம நடக்கிறதெல்லாம் அப்படியே சொல்கிறதெல்லாம் நடக்கணும்னு மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு விதிவிலக்கே கிடையாது. மார்க்கெட் நம்ம சொல்கிறத மீறி கூட ஓப்பன் ஆகலாம். அப்படி ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ரெசிஸ்டண்ட்டாக இது தான் இருக்கும் 74,900. இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இதையும் உடைச்சிதுன்னா 75,146. இதையும் உடைச்சானா 75,400. இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும் சென்செக்ஸில். இதுக்கு இவ்வளோ தொலைவெல்லாம் போகுமா, போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா எஃப்ஐஎஸ் செல்லிங் தான் பண்ணி வச்சுக்கிறான் லாஸ்ட்டு ஃப்ரைடேயில் ஒரு 8,000 கோடிக்கு. அப்புறம் எங்கே அது வரையும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அப்போது மார்க்கெட்டில் என்ன ஒரு நிலமை இருக்குன்னா, எந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே போதோ செல் ஆன் ரைஸ் அப்படின்ற மோடில் தான் இருக்குது மார்க்கெட். அதுக்கப்புறம் சிவியராக செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல எஃப்ஐஎஸ் மட்டும் தான் செல் பண்ணுறான்னு இல்லை, டிஐஸும் கூட சேர்ந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? துண்டக்கான துணியங்கானன்னு நேற்று முன்ன வெள்ளிக்கிழமை இறங்கின மாதிரி எண்டு வரையும் இறங்க தான் செய்யும். நீ என்ன தான் டிஐஸ் பவர் எத்தனை வந்து பணத்தை கொட்டினாலும் நீ மட்டும் கொட்டிக்கிட்டே இருந்தால் அந்த பக்கம் இருக்கிற மற்ற 2 கை சேர்ந்து மொத்தமாக அடிக்குது. அப்போ நீ கொட்டுற பணம் அவனுக்கு தான் அது லாபமாக கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வேலைக்கே ஆகாது. ஏன் வேலைக்கு ஆகுதுன்னா, நம்ம மார்க்கெட்டில் நம்ம ரூபாயோட மதிப்பு எவ்வளோ இருக்குது? யூஎஸ் பாருங்கள், இது ட்ரேட் ஆகலை. அதான் லாஸ்ட்டு ஃப்ரைடே பார்த்தோமே $92,363. இது எனக்கு தெரிஞ்சு இப்படியே இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால், ரூபாயோட மதிப்பு டெப்ரிசியேஷன் ஆகிட்டே இருந்தால் எஃப்ஐஎஸ் கண்டிப்பாக செல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். எஃப்ஐஎஸ் செல் பண்ணுறது ஒரு சில காரணம் வந்து இந்த வாரால் இருந்தாலும் கூட நம்மளோட இந்த ரூபாய் டிப்ரிசியேஷன் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அவன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் நம்ம இந்தியன் ட்ரேடிங்கில் டேக்ஸும் அதிகமாக பே பண்ணுறான், பத்தாவதுக்கு ரூபாவோட மதிப்பும் வீக் ஆகுது. இது ரெண்டும் சேர்ந்து தான் அவனை வந்து இந்த லெவலில் கொடூரமான செல்லிங்கை பண்ண வைக்குது. ஏங்க டெய்லி 7,000 கோடி 7,000 கோடி 7,000 கோடினா யாருங்க தாக்கு பிடிக்கிறது மார்க்கெட்டில்? ஆப்போசிட்டில் ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நாள் தான் டிஐ தாக்கு பிடிப்பாங்க? இந்த வாட்டி இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி அதோட ரேஷியோ விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்தது இந்த மார்ச் மாதத்தில். இதே மாதிரி அவங்க செல் பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த விகிதம் கண்டிப்பாக போக மாதத்தில் குறையதான் போகுது. அப்போ மார்க்கெட்டை நம்ம கண்டிப்பாக 20,000 19,000 பார்க்குற மாதிரி கொண்டு போயிடுவாங்களோ என்னவோன்னு ஒரு பயம் இருக்குது. எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, இந்த 22,500 வரையும் மார்க்கெட் வரும். அங்கே தான் கடைசியாக ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இவனுக்கு சென்செக்ஸ் பாருங்கள், இங்கே இருக்குது 72,727 இருக்குது. அது வரையும் இவன் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் மார்க்கெட்டில் கேண்டில் ஸ்டிக் சொல்லுது. அப்போது இங்கேருந்து இன்னும் இவன் எவ்வளோ இறங்க வேண்டியது இருக்குது? 2,300 பாயிண்ட் இறங்க வேண்டியது இருக்குது சென்செக்ஸு. ஓகேங்களா? அப்போ பார்த்துங்க மார்க்கெட்டில் இந்த நிலவரம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன் டேயில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, ஒன் டே கேண்டிலில் ஒரே நிமிஷம் ஆர்எஸ்ஐ என்னவா இருக்குது? ஒன் டே கேண்டிலில் அவன் போயிட்டான், 20க்கும் கீழே போயிட்டான் ஒன் டேயில். மார்க்கெட் டோட்டலாக பீரிஷ் மோடோட அந்த எட்ஜ் பாயிண்ட்லேயே வந்துடுச்சு. நான் இந்த மாதிரி மார்க்கெட்டை பார்த்ததே இல்லை. ஒரு இண்டெக்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 வரும்போது ரிவர்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஆகும், 30 வரையும் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். இந்த வாட்டி பாருங்கள் 22.26 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சென்செக்ஸு. அப்போ இது இன்னும் ஜீரோ வர்றதுக்கு இன்னும் ஒரு 20% தான் அந்த மாதிரி தான் இருக்குது.
போயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லெவல்லாம் அப்போ வந்து தொற்றும். இந்த லெவல்லாம் தொட்டுதுன்னா நம்ம மார்க்கெட்டு படுகேவலமாக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம கவர்மெண்ட்டு மார்க்கெட் என்னடா இவ்வளோ மோசமாக இறங்கியிருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணணுன்னா பண்ணும். என்ன பண்ணும் தெரியுமா? போடுறா இன்னொரு எஸ்டிடிஐ டேக்ஸு எக்ஸ்ட்ரா. இவ்வளோ குறைஞ்ச மார்க்கெட்டில் இவ்வளோ ட்ரேடர்ஸ் இன்னும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான், போடு அவனுக்கு இன்னும் ஒரு எஸ்டிடிஐ அப்படின்னு போட்டு ரீட்டைல்ஸ் மக்களை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி பேசும் மறுபடியும். இதுதான் நடக்க போகுது மறுபடியும். பாருங்களேன், இதுதான் அது எப்படியோ அந்த நம்ம எதை பேசினாலுமே அது அரசியலாகவே மாறிடும் போல இருக்குது. நான் ஒரு சாதாரண ஒரு இதை தான் சொல்லி காட்டுறேன். இதை நம்ம உள்ளார்த்தமாக எண்ணி பார்த்தா இது அரசியலாக தான் மாறும் போல இருக்குது. ஸோ எதை பேசினாலுமே அப்போ தயங்கி பேச வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே மார்க்கெட்டுன்னு நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிட்டா ஏதாவது கொஞ்சம் வார்த்தை வந்து மாறி போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் அரசியல் அப்படின்னு போட்டுடுறாங்க. நான் சாதாரணமாக பேசினாவே 1008 பேர் அப்ஜெக்ஷன் பண்ணுறான். எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சரியில்லை, இல்லுக்கு பதில் இல்லை போட்ட, லாக்கு பதில் ஓ போட்ட அப்படின்னு. கண்டென்ட்டோட அர்த்தத்தை புரிஞ்சிக்கல. நான் போடுற சின்ன லெட்டர்ஸ் தப்பாக இருக்குன்ட்டு அதை பெரிய இஷ்யூவாக பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது யூடியூப்பில். உனக்கு கண்டென்ட்டில் என்ன மேட்ரு வேணும் அதை புரிஞ்சிக்கல. அதாவது இன்னும் அந்த சைல்டிஷ் பிஹேவியர் இன்னும் இருக்குது. ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட நம்ம பேசும்போது ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம். நம்ம இங்கிலீஷில் பேசுறது தப்பாக தான் இருக்கும். ஆனால் அவன் வந்து அதை சுட்டி காட்டவே மாட்டான், உன்னை என்கரேஜ் தான் பண்ணுவான். ஆனால் இதுவே நம்ம ஆளுங்கக்கிட்ட பேசினா அவன் பண்ணுவான் பாருங்க அட்டுழியும், அடேங்கப்பா அந்த மாதிரி இருக்கும். இது நீ சுட்டி காட்டுறது நல்லது தான். 1000 பேர் பார்க்குறான், 1000 பேர் வந்து அவனுக்கு நல்லா தெரியும் இவன் இவ்வளோ கிளியராக பேசிக்கிட்டு இருக்கான், இது ஓவர் சைட் பிரச்சனையால் வரக்கூடிய ஒரு எரரு அப்படின்றது தெரியும். அவன் அதை புரிஞ்சுக்கிறான். ஆனால் சில என்ன சொல்கிறது தமிழில், சரி வேணாம், சில பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டுறாங்க. இது ஏனே எனக்கு புரியல. தப்பு எல்லா இடத்துலையுமே எல்லா மனுஷனும் கரெக்டாக பேசிட முடியுமா? எல்லா இடத்துலையும் அப்படியே கரெக்டாக 100க்கு 100 அப்படியே இருந்துட முடியுமா? அதை நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். தப்பு பண்ணாத மனுஷனே இருக்க மாட்டான். கண்டென்ட்டில் ஏதாவது தப்பாக இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் நீ தப்பாக சொல்கிற அப்படின்னு சொன்னால் நான் அதை கரெக்டாக ஒத்துப்பேன். நான் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறக்கூடிய ஆள் தான். நான் அன்வான்டாக ஆர்குமெண்ட்டே பண்ண மாட்டேன். லா போடுற இடத்துல இல்லை போட்டேன், இள்ளு வர இடத்துல லா போட்டேன், இக்கு வர வேண்டிய இடத்துல கா போட்டேன். போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன், ஐயோ அவர் எனக்கு சொல்ல சிரிப்பு அடக்கவே முடியல. என்னத்தை பண்ணுறது பாருங்கள் ஜனங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு. நமக்கு தேவை என்ன, அந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அது தப்பாக இருக்குது அப்படின்னா கரெக்டு. கண்டென்ட்டு தப்பாக இருக்குது, இன்ஃபர்மேஷன்லாம் தப்பாக சொல்கிறீங்க, வேர்ல்டில் இப்படி இருக்குது, நீங்கள் அதுக்கு அகைன்ஸ்டாக சொல்கிறீங்க அப்படின்னா அது அக்செப்டபுள், 100க்கு 100 அக்செப்டபுள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, கா வர வேண்டிய இடத்துல லீ போட்டிங்க, லீ வர இடத்துல ஓ வந்துச்சுன்னு சொன்னால் இதை நான் என்ன சொல்கிறது? சரி, அது நான் பார்த்துருந்தா கூட ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி போட்டுடலாம். போட்டு முடித்து 3 வாரம் கழித்து வந்து இதில் ஓ வந்து இங்கே ஓ வந்து சுழிச்சு வரக்கூடாது, சுழிக்காமல் வரணும்னு சொன்னால் 3 வாரம் கழித்து நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டுங்க யூடியூப்பில். எனக்கு இதெல்லாம் நினச்சா தான் ஒவ்வொரு நாள் சிரிப்பும் வருது. இந்த ஜனங்களை நினச்சா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்கேயோ போயிட்டேன் பாருங்கள். இப்படி தான் என்னுடைய இதுவே இருக்கும். என்கிட்ட பேச ஆரம்பித்தா அந்த டாப்பிக்கை விட்டுட்டு அந்த டாபிக் மூலிமா லிங்க் எது ஆகுதோ அதுக்குள்ளே போயிடுவேன். அதை விட்டுருவோம் நம்ம. இல்லை, என்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் சென்செக்ஸ்க்கான நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நம்ம நிஃப்டி 50 வந்துடுவோம். நிஃப்டி 50 வந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா இதில் இந்த பேஸ் லைனை நான் போடலை, அந்த பேஸ் லைனை நான் போட்டுடுறேன். இந்த பேஸ் லைன் தான் நான் போட்டேன். அதாவது 23,170 முடிஞ்சிருக்கு, இங்கே 151ன்னு காட்டுது. ஓகேங்களா? எப்படியும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா 23,085 ஃபஸ்ட்டு சப்போர்ட். இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு.
இதையும் உடைச்சிச்சுன்னா 22,927 செகண்ட் சப்போர்ட். இதுதான் 23,000 சைக்காலஜி சப்போர்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது சைக்காலஜி சப்போர்ட்டு தான் இந்த இடம். ஆனால் இவ்வளோ தொலைவு வந்துட்டு இதெல்லாம் அனாவசியமாக உடைச்சிரும் மார்க்கெட் இந்த 23,000. அதனால தான் நான் அடுத்த சப்போர்ட்டே அங்கே போட்டேன். சரி, சைக்காலஜி சப்போர்ட்டு அப்படின்றதுனால 23,000 வச்சுக்கலாம். ஏன்னா 23,000 ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே ஓயில் போய் பார்த்தீங்கன்னா 23,000 64.29 லட்சம் இருக்குது. இதில் வெறும் 12 லட்சம் தான் இருக்குது. ஸோ அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தவரையும் 23,000 அப்படின்றது ஈஸியாக உடைச்சிரும். மார்க்கெட் இருக்கிற இந்த டென்ஷனுக்கு, மார்க்கெட்டில் இருக்க இந்த பியரிஷ்னஸுக்கு, எஃப்ஐஏ செல் பண்ணக்கூடிய இந்த ஃபிகரெல்லாம் பார்த்தா அனாவசியமாக இதை உடச்சிருவான். அதனால தான் நம்ம செகண்ட் சப்போர்ட்டை இங்கே போட்டேன். சரி, பரவாயில்ல, 23,000 ஒரு சப்போர்ட்டாகவே இருக்கட்டும். அது நம்ம பார்ப்போமே, நான் சொன்ன மாதிரி நடக்குதா என்ன பண்ணுதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி 22,463 தான் இருக்குது அந்த கேப். அது வரையும் மார்க்கெட் வரும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 23,085, செகண்ட் சப்போர்ட் 23,000, தேர்டு வந்து 22,927. கேப் அப்புக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஒரு மைல்டாக ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது தான் 23,267. அதையும் உடைச்சிதுன்னா 23,000 இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதை போட மறந்துட்டேன். இது அது அடுத்தது இது செகண்ட் சப்போர்ட் 23,346, தேர்டு வந்து 23,411. ஃபோர்த் எல்லாம் போனால் அந்த அன்றைக்கி வந்து அந்த கேப் டவுன், அதாவது கேப் டவுனில் வந்ததில் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு போகும். அதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 3 ரெசிஸ்டண்ட் மட்டும் போதும் நாளைக்கு மண்டேக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது ஆஸ் யூஷுவல் நான் அதே தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா மார்க்கெட்டில் ஒரே மாதிரி தானே மார்க்கெட் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நானும் அதே தானே சொல்லி ஆகணும். மார்க்கெட்டில் இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கான ப்ராஃபிட் தரக்கூடியது. மார்க்கெட் எப்படியாவது ட்ரேட் ஆகட்டுங்க, ரேஞ்ச் பவுண்டு சைடுவே. இதை தவிர மார்க்கெட்டு ஒன் சைடு டைரெக்ஷன், ஒன்று அப் சைடில் இருக்கட்டும் இல்லை டவுன் சைடில் இருக்கட்டும். நான் சொன்ன இந்த சைடுவே ரேஞ்ச் பவுண்டை தவிர மார்க்கெட் எப்படி இருந்தாலும் ஆப்ஷன் பையரால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுதான் நான் சொல்கிறது. அப்போது பண்ண முடியும் நான் சொல்லும் போது அதை நீங்கள் அந்த நேரத்தில் யூஸ் பண்ண கற்றுக்குங்க. அதுதான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், மார்க்கெட்டில் பாசிபிலிட்டி இருக்குது. அந்த பாசிபிலிட்டியை நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் டேலண்ட், அதுதான் உங்களுக்கான வெகுமானம், அதுதான் உங்களோட ப்ராஃபிட். அவ்வளோதான். இதுதான் ஆப்ஷன் பையரோட ரியலான ஸ்கில்லு. இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அனாவசியமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கி வச்சுட்டு 5 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இதில் பண்ண முடியாது. இது வந்து நம்மளை ஒரு சிங்கம் துரத்திக்கிட்டு வர கதை தான். எஃப்ஐஎஸ் டிஐஸ்ன்ற சிங்கம் ரீட்டெயிலர்ன்ற மானுங்களை வந்து துரத்திக்கிட்டு வர கதை தான் இது. மான் எல்லா நேரத்துலையும் தப்பிச்சிரும் அப்படின்னு கேட்டால் தப்பிக்காது. ஒன்று அந்த சிங்கத்துக்கு டயர்டாக இருக்கணும், இல்லை பசி இல்லாமல் இருக்கணும். ஆனால் சிங்கம் வந்து பசிச்சா மட்டும்தான் அடிக்கும். அது ஒரு ரூல் இருக்குது அதுக்கிட்ட. ஆனால் புலியெல்லாம் அப்படி கிடையாது. போகிற போக்கில் ஒரு காட்டு கூட போகும். எஃப்ஐஎஸ்லாம் அந்த மாதிரி டைப்பு தான். டிஐ செல் பண்ணான்னா மார்க்கெட்டை கொஞ்சம் தூரம் இறக்கி செல் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுருவான். அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் சேர்த்திட்டு போவான். ஆனால் எஃப்ஐஎஸ் அப்படி இல்லை. கொஞ்சம் தூரம் இறக்கிட்டானா கொஞ்சம் நேரம் மார்க்கெட்டை ஆற விட்டுட்டு கொஞ்சம் மேலே போனோடனே மறுபடியும் அங்கேருந்து இன்னும் ஒரு 200-300 பாயிண்ட் இறக்குவான். இது அவனோட பிஹேவியர். ஸோ இந்த மாதிரி மிருகங்கள் இந்த மார்க்கெட்டில் இருக்குது. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய மிருகங்கள்லாம் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம தான் அழகாக அதுக்கேற்ற மாதிரி மிருகத்து கூடவே சப்போர்ட்டாக போய் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணணும். இல்லை நான் காட்டில் இருக்க மான் மாதிரி துள்ளி குதிச்சு வெளியே போய் நான் தப்பிச்சு பண்ணால் முடியாத காரியம். கடலில் போய் நடுக்கடலில் விட்டா நான் நீந்தி அந்த கரைக்கு வந்துடுவேன்னா முடியுமா? அது மாதிரி தான் மார்க்கெட். கடலில் குதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அந்த மாதிரி தான் மார்க்கெட்டை யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இன்றைக்கி என்னங்க எல்லாமே பேசுறது எல்லாமே ஏடாகூடமாகவே போகுது. சரி, இதோடு நிறுத்திப்போம்.
இதுதான் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸு. இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.